ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக்கல் பார்பி தமிழ். இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க. ஓடுடா அர்ஜுன், ஃபாஸ்டா வா ஓடு. வா ஓடு என்ன அர்ஜுன், பிடி ஃபாஸ்டா. பார்க்கலாம். பிடிக்கிற இருடா அர்ஜுன், பிடிக்கிற ஓடாத, பிடிக்கிற இரு. ராதா, இந்த பசங்க பாரு எப்பத்துல இருந்து விளையாடிட்டு இருக்காங்க. இன்னும் கூட கூப்பிட்டா வரவே இல்லை விளையாட சொல்லி. பசி எடுக்குதா இல்லையா தெரியல இவங்களுக்கு. நான் எப்பத்துல இருந்து சாப்பிட கூப்பிடுறேன். அக்கா விளையாடட்டும் விடுங்க அக்கா. பசங்க பசி எடுத்தா தன்னால வந்து சாப்பிட போறாங்க. அவங்களே வருவாங்க பசி எடுத்தா, விடுங்க. நீ சொல்றதும் சரிதான் ராதா. நான் எவ்வளோ நேரம் கூப்பிடுறது, எனக்கு கத்தி கத்தி தொண்டையே வலிக்குது. அவங்களே எப்போ பசிக்குதோ அப்போ வந்து தன்னால சாப்பிடுவாங்க. நான் செஞ்சு வச்சிட்டேன், சாப்பாடு ரெடியா இருக்கு. ஆமாக்கா விடுங்க அக்கா, அப்படியே விட்டுருங்க, அவங்களே வருவாங்க தன்னால. ரொம்ப பசிக்குதுப்பா, எதனா சாப்பிடலாமா? சரி கயல், எதனா போய் வீட்ல போய் சாப்பிட்டுட்டு வரேன் நானு. நம்ம எல்லாரும் போய் சாப்பிட்டு வரலாம் அவங்கவுங்க வீட்ல. இல்ல வீட்ல எல்லாம் போய் சாப்பிடுறது இல்ல, இங்கேயே எதனா சாப்பிடலாம். எனக்கு சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்கு. எங்க அம்மா கிட்ட சொல்லி நான் சாக்லேட் வாங்க சொல்லட்டுமா? சரி கயல், எங்களுக்கு கூட ஓகே தான், சாக்லேட் சாப்பிடலாமே. சரி இரு, எங்க அம்மாட்ட போய் நான் கேட்டு வரேன். அம்மா அம்மா, எங்களுக்கு சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்குமா, சாக்லேட் வாங்கி தாங்கம்மா, சாக்லேட் சாப்பிடுறோமா நாங்க எல்லாரும். என்னது சாக்லேட்டா? நான் சமையல் செஞ்சு வச்சிருக்கேம்மா. சாக்லேட்லாம் இப்ப வேண்டாம்மா, அப்புறமா சாப்பிடுங்க. சாப்பாடு சாப்பிடுங்க இப்ப கொஞ்சம், அப்புறமா சாக்லேட் சாப்பிடலாம். அம்மா சாப்பாடு எல்லாம் வேண்டாம்மா, எங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும் போல இருக்குமா. எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இனிப்பு தாம்மா கேக்குறாங்க. இனிப்பு தானம்மா வேணும்? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன் வீட்லயே. என்ன இனிப்பு வேணும் சொல்லுங்க, எதனா செஞ்சு தரேன். நீங்க எல்லாருமே சாப்பிடுங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு தரேன் நானு. அம்மா வீட்ல செய்யறதெல்லாம் இல்லம்மா, எங்களுக்கு சாக்லேட் தாம்மா வேணும். சாக்லேட் சாப்பிடணும் தாம்மா ஆசையா இருக்கு. பாரு ராதா, இப்ப நான் என்ன பண்றது? இவங்க இப்ப திடீர்னு இதை கேட்டா சாக்லேட் நான் போய் வாங்கிட்டு வரணுமா? சரிங்க அக்கா, போய் வாங்கி கொடுத்துருங்க. அதுல என்ன இருக்கு? சாக்லேட் தானே ஆசைப்படுறாங்க பசங்க. சரி போறேன், கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து தரேன். இரு கயல், இங்கேயே இரு, ஒரு 5 நிமிஷம் நான் போய் வாங்கிட்டு வரேன்னா. அங்க ராதாவோட ஹஸ்பண்ட் வராங்க. அட, என்ன இது ராதா, என்ன இது இவ்ளோ சாக்லேட்ஸ் வாங்கி வந்திருக்காங்க கிருஷ்ணா? அக்கா எனக்கே தெரியலையாக்கா, இவங்க இவ்ளோ சாக்லேட்ஸ் வாங்கி வராங்க, என்கிட்ட சொல்லவே இல்லையே, என்னன்னே தெரியலையே. பசங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் வாங்கிட்டு வந்தேன் சாக்லேட்ஸ். ஆனா நான் இப்ப தர மாட்டேன் இந்த சாக்லேட். அதுக்கு முன்னாடி ஒரு கேம் வச்சிருக்கேன், அப்பதான் நான் தருவேன். அங்கிள் கேம் எல்லாம் ஒண்ணு வேணாம் அங்கிள், இப்பயே கொடுங்க, சாப்பிட்டுட்டு வேணா விளையாடுறோம் நாங்க. அதுக்கப்புறமா கேம் விளையாடலாம். ஃபர்ஸ்ட் சாக்லேட் சாப்பிட்டுறோம், அதுக்கப்புறமா நாங்க கேம் விளையாடுறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஓகே தானே? ஆமா அங்கிள், எல்லாரும் சாக்லேட் சாப்பிடுறாங்க. அங்கிள் நாங்க சண்டைலாம் போட மாட்டோம் அங்கிள், எல்லாரும் கரெக்டா டிவைட் பண்ணி சாப்பிடுவோம் அங்கிள். ஆமா அங்கிள், நாங்க சண்டைலாம் போட மாட்டோம், எல்லாம் எங்க கையில கொடுத்துருங்க, நாங்களே சாப்பிடுறோம் அங்கிள். ராதா ஆண்டி, அங்கிளுக்கு சொல்லுங்க நாங்களே சாப்பிடுறோம், நாங்க சண்டைலாம் போட மாட்டோம்னு நீங்களே சொல்லுங்க ஆண்டி. சாக்லேட் இப்ப கொடுக்க சொல்லி, கேம் எல்லாம் அப்புறமா வைக்கலாம், நாங்க ஃபர்ஸ்ட் சாக்லேட் சாப்பிடுறோம். என்னங்க கேம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? பசங்களை ஏன் அழ காமிக்கிறீங்க? இப்ப கொடுத்துருங்க சாக்லேட்டை, அதுக்கப்புறமா கேம் விளையாடலாம்ல. ஃபர்ஸ்ட் சாக்லேட் சாப்பிட்டுட்டோம், அப்புறமா பசங்க கேம் விளையாடட்டும். நோ பசங்களா, சாக்லேட் வச்சுதான் கேம் விளையாட போறேன், வாங்க விளையாடலாம் ஃபர்ஸ்ட். கிருஷ்ணா கேம் விளையாட எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. பசங்களா, இந்த கேம் பேரு எஸ் ஆர் நோ சேலஞ்ச். இந்த கேம்ல நான் முன்னாடி ஒரு பொருள் வைப்பேன், அது உங்களுக்கு வேணுமா வேணாமா மட்டும் சொல்லணும். வேணும்னு சொன்னா அது எடுத்து சாப்பிடணும், வேணான்னு சொன்னா அது விட்டுட்டு போயிடணும். இதுதான் கேமோட ரூல்ஸ். புரிஞ்சுதா பசங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் யாரு? ஸ்ருதி ஸ்டார்ட் பண்ணட்டுமா? உனக்கு முன்னாடி நானும் ஒரு பொருள் வைக்க போறேன், நீ வேணுமா வேணாமா மட்டும் சொல்லு, எஸ் ஆர் நோ. ஓகே, ஸ்ருதிக்கு முன்னாடி ஒரு பொருள் வச்சுட்டேன். ஸ்ருதி, உனக்கு வேணுமா வேணாமா மட்டும் சொல்லு, நீயே கெஸ் பண்ணி சொல்லு, ஓகேவா? ஸ்ருதி வேணும் சொல்லு, அது சாக்லேட். ஸ்ருதி வேணும் சொல்லு, வேணான்னு சொல்லிடாத. எஸ் சொல்லு, உனக்கு சாக்லேட் கிடைக்கும். எஸ் சொல்லு ஸ்ருதி. அவ எஸ் தான் சொல்ல போறா பாரு, நீ வேணா பாரு, அவ எஸ் தான் சொல்லுவாளே. அவளுக்கு சாக்லேட் கிடைச்சிட போகுது, நம்மளுக்கு எல்லாம் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியலப்பா, பயமா இருக்கு. இதுல வேற மிளகா வச்சிருக்காங்க. எஸ் சொல்லட்டுமா நோ சொல்லட்டுமா? அங்க வேற பச்சை மிளகாலாம் இருந்தது. எனக்கு சாக்லேட் தான்ப்பா வேணும். சரி தைரியமா ஒரு எஸ் சொல்றேன், சாக்லேட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். ஓகே, ஸ்ருதி எஸ் சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்குது பார்க்கலாம் வாங்க. வா ஸ்ருதி. எனக்கு சாக்லேட் கிடைச்சிருச்சு, ஜாலி, எனக்கு சாக்லேட் கிடைச்சிருச்சு. நான் கரெக்டா எஸ் சொல்லிட்டு நான் சாக்லேட் வாங்கிட்டேனே.
வாவ், டேஸ்டி டேஸ்டி, யம்மி யம்மி. டேஸ்டா இருக்கு சாக்லேட். தேங்க்யூ அங்கிள். நெக்ஸ்ட் வந்து அர்ஜுன். ஐயோ பயமா இருக்கு, பச்சை மிளகா மட்டும் இருக்கக்கூடாது. யாருன்னா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். சைட்ல இருந்து யாருன்னா சொல்லி கொடுக்குறாங்களா பார்க்கலாம். அவங்க சொன்னா நம்ம அப்படியே சொல்லிட வேண்டியதுதான். ஓகே அர்ஜுன், உனக்கான பொருள் நான் வைக்கிறேன், கண்டுபிடி. எஸ் ஆர் நோவா சொல்லு. இந்த கேம் நல்லா ஜாலியா இருக்குல்லக்கா, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா பசங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாங்க, எல்லாருக்கும் சரிசமமா கொடுத்துருங்க சாக்லேட்டே. அர்ஜுன் எஸ் ஆர் நோவா சொல்லு. அர்ஜுன் எஸ் சொல்லுடா, எஸ் சொல்லு. அர்ஜுன் எஸ் சொல்லு, எஸ் எஸ். சாக்லேட்டா. ஓ, சைட்ல இருந்து யாரோ சொல்றாங்க எஸ் எஸ்ன்னு. இந்த கியாரா பேச்சு நம்பலாமா, சொல்லலாமா வேண்டாமா, ஒன்னும் புரியலையே. எஸ் அங்கிள். ஓகே அர்ஜுன், நீ கீழே இறங்கி வா, உனக்கான பொருள் என்னது பாரு வா. ஐயோ பச்சை மிளகாவா? கியரா இரு, உனக்கு இருக்கு இரு, நான் உனக்கும் சொல்றேன் இரு. எனக்கு எஸ் சொல்லிட்டு பச்சை மிளகால மாட்டி விட்டுட்டேன் என்ன. ச்சே, இப்ப இது என்ன சாப்பிடணுமா? ஐயோ, சாப்பிடாத இருக்க முடியாது, சாப்பிட்டுதான் ஆகணும். ரொம்ப காரமா இருக்கு. காரம் காரம் காரம். தண்ணி கொடுங்கப்பா, யாருன்னா தண்ணி வேணும் எனக்கு. தண்ணி 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 தண்ணி. அர்ஜுன் பாவம், பச்சை மிளகா சாப்பிட்டா. அடுத்து மலர். மலருக்கான பொருள் இதோ. என்ன வச்சிருக்காங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, இங்க இருந்து எட்டி பார்க்க கூட முடியலையே. எஸ் சொல்லட்டுமா நோ சொல்லட்டுமா பயமா இருக்கு. இதுல வேற அர்ஜுனுக்கு போன வாட்டி பச்சை மிளகா கடிச்சது. எனக்கு எதுவுமே வேண்டாப்பா, எனக்கு சாக்லேட் தான் வேணும். மலர், பச்சை மிளகா இருக்கு மலர், வேண்டாம் சொல்லு. இந்த அர்ஜுன் எப்படியும் நம்மளுக்கு உண்மை சொல்ல மாட்டான். அவன் போய் சொல்றான் நல்லா தெரிஞ்சிச்சு. நான் கண்டிப்பா எஸ் தான் சொல்ல போறேன். எஸ் அங்கிள். கீழே இறங்கி வாமா மலர், உனக்கான பொருள் என்னதுன்னு பாரு. அர்ஜுன், நீ எனக்கு போய் சொன்னலடா, இரு இரு உன்னை பாத்துக்கிறேன். இது பாத்தியா, அப்ப கூட எனக்கு சாக்லேட் கிடைச்சிச்சு. தேங்க்யூ அங்கிள், எனக்கு சாக்லேட் கிடைச்சிச்சு. அடுத்து கயல். கயல் மாமா. கயலுக்கான பொருள் இதோ. எனக்கு என்ன வச்சிருக்காங்க தெரியல. நான் நினைக்கிறேன் எனக்கு லாலிபாப் தான் இருக்கும். கண்டிப்பா நான் எஸ் தான் சொல்ல போறேன். கயல் நோ சொல்லு. கயல் நோ சொல்லு. கயல், ஒழுங்கா நோ சொல்லிட்டு தப்பிச்சிட்டு வந்துடு, இல்லைன்னா உன் மூஞ்சில மாவு பூசிடுவாங்க. உனக்கு கேட்காது நான் சொல்றது. அங்கிள் எஸ். கயல் கீழே இறங்கி வாமா, உனக்கான பொருள் கீழே பாரு. மாவு, இதுல என்ன பண்ண சொல்ல போறாங்க தெரியலையே எனக்கு. இவங்க வேற எஸ் நோ சொல்லி என்ன குழப்பிட்டாங்க. அங்கிள் அங்கிள், இந்த மாவுல என்ன பண்ணணும் அங்கிள்? அந்த மாவு வந்து உன் மூஞ்சில பூசிக்கணுமா? அப்படி அங்கிள், சரிங்க அங்கிள். என் மூஞ்சி எல்லாம் மாவாயிடுச்சு. என் மூஞ்சி எல்லாம் மாவாயிடுச்சு. போதும் போதும் அங்கிள், போதும் அங்கிள். உங்களுக்கு என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கா? என் மூஞ்சி முடியெல்லாம் மாவாயிடுச்சுல. லாஸ்ட் கியரா வாமா, உனக்கான பொருள் இதோ. எஸ்ஸா நோவா சொல்லு. எனக்கு வந்து எஸ் சொல்லட்டுமா நோ சொல்லட்டுமா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. என்ன சொல்றதுன்னே தெரியலையே. இவங்க கிட்ட நம்ப கூட முடியாது. இவங்கெல்லாம் இந்த அர்ஜுன் ரொம்ப மோசம். நான் அவனுக்கு பச்சை மிளகா ஆமா சொல்லிட்டனால எனக்கு அவன் சொல்லிடுவான். நான் என் இஷ்டத்துக்கு சொல்றேன் எஸ்ஸா நோவான்னு. ஒண்ணுமே புரியலப்பா எனக்கு, என்ன சொல்றது. சரி, எல்லாரும் எஸ் சொன்னாங்க, நான் மட்டும் நோ சொன்னா நல்லா இருக்காது. நானும் எஸ்ஸே சொல்லிடுறேன். எஸ் அங்கிள். வாமா கியரா, உனக்கான பொருள் என்ன வந்து கீழே வந்து பாரு. எனக்கு லாலிபாப், லாலிபாப் கிடைச்சிருச்சு. சூப்பர். எப்பாடி ஒரு வழியா எப்படியோ நம்ம பச்சை மிளகா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்.
தேங்க்யூ அங்கிள். என்னங்க, யார் யாருக்கு சாக்லேட் கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் இருக்கிற சாக்லேட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணாதீங்க, எல்லாருக்குமே சரிசமமா கொடுத்துருங்க. நான் அப்படிதான் எல்லாருக்கும் கொடுக்க போறேன் ராதா. நான் எல்லாருக்குமே தான் வாங்கிட்டு வந்தேன். சும்மா இது ஒரு ஃபன் கேம். பசங்களாம் என்ஜாய் பண்ணாங்கல்ல. எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணீங்கல்ல பசங்களா? இந்த பசங்களா எல்லா சாக்லேட்டும் நீங்களே எடுத்துக்கங்க. தேங்க்யூ அங்கிள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.